ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பிரைம் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இப்போ பார்க்குறது ஒரு பங்களா பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டி சேலுக்காக வந்திருக்கு. சைட் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதுன்னா பேசிக்கலாம். ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. இதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எலிவேஷன் லுக் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ் 40 அடி இருக்கும். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் 24 அடி ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டிங் ஏஜ் பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் ஓல்டு அவ்வளோதான் இருக்கும். ஸோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது சிஎம்டி அப்ரூவ்டு பிரகாரம் நல்ல ஒரு ப்ராப்பர் சாயில் டெஸ்ட்லாம் எடுத்து இந்த பில்டிங்கை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் ஃபர்னிஷ்டோட வுட் ஒர்க்லாம் வச்சு நல்ல கார்டனிங் ஸ்பேஸ் கொடுத்துட்டு, ஸோ அது இல்லாமல் கார்டனிங்கை மெயின்டைன் பண்ணி 2 பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்த ஃப்ரண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ். இந்த லேண்டோட என்ட்ரன்ஸ் நார்த் ஃபேஸிங் அண்டு பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங். ஸோ நம்ம என்ட்ரன்ஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்குறீங்க, அவுட்லுக் பார்க்குறீங்க, செட்பேக் பார்க்குறீங்க. செட்பேக்கும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி நல்ல கார்டன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் டெரஸ்லேயும் வந்து கார்டன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் அதுவும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ பெரிய ஹால் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹியூஜ் ஹால்னு சொல்லலாம். கம்ப்ளீட் வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதாவது ஃபுல்லி ஃபர்னிஷ்டோட ஸோ இந்த வீடை வந்து கொடுத்துறாங்க. ஸோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாங்க. டோட்டல் 4 பெட்ரூம் பங்களான்னு சொல்லலாம். எல்லாமே நல்லா ஸ்பேஷஸாக கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூமே வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க, லைட்டிங்ஸ் முடிச்சிருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு டீக் வுட் வச்சு எல்லா வுட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெட்ரூம் பார்த்தீங்க, ஒரு பெரிய ஹாலு, ஷோகேஸ் வச்சுருக்காங்க, ஃபால் சீலிங்கு, லைட்டிங்ஸு எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது. இமீடியட்டாக நீங்கள் மூவ் பண்ணலாம் தாராளமாக. அந்தமாதிரி ஒரு சின்ன கிராக் கூட இருக்காது பில்டிங்கில். ஸோ இமீடியட்டாக தாராளமாக மூவ் பண்ணிக்கலாம். நார்த் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி 4 பெட்ரூம் இருக்கிற ஒரு நல்ல ஸ்பேஷியஸான பங்களா இது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் பற்றி சொல்லலாம், நீங்கள் வீடியோ அப்படியே கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ இது பெரிய கிச்சன் வித் டைனிங் ஹாலோட நல்லா ஸ்பேஷஸாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய கிச்சன் இந்தமாதிரி பங்களா டைப்பில் தான் கொடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. சிம்னி வச்சுருக்காங்க, வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாம் மாடுலர் டைப் வுட் ஒர்க் தான். லாஃப்ட்லாம் கவர் பண்ணியிருக்காங்க, அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் டைனிங் ஏரியா நீங்கள் பார்த்தீங்க, டைனிங்க்கு பேக் சைடில் சர்வெண்ட்டுக்கு வர ஒரு தனி என்ட்ரன்ஸும் ஒரு கேட் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா ப்ரொவிஷனுமே தனித்தனியாக 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. 4 பெட்ரூம் பங்களா இது. நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு சிஎம்டி அப்ரூவ்டோடு இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக கிரவுண்ட் ஃப்ளோர் நீங்கள் பார்த்தீங்களா. ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம போய்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. அவுட் சைடும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன், செட்பேக்கும் ஒரு ஐடியாவுக்கு காமிச்சிடுறேன். நான் சொன்னது உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 2475 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 40 அடி ஃப்ரண்டேஜ், நார்த் ஃபேஸிங் லேண்டு, சிஎம்டி அப்ரூவ்டு இருக்குது. ஸோ இதோட பில்டிங்கோட பில்டப், அதான் டோட்டல் பில்டப் ஏரியா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ G+2 டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கிட்ட இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. சிஎம்டி அப்ரூவ்டோடு இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக லோன் போகிறீங்க அப்படின்னா 90% உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு லோன் தாராளமாக கிடைக்கும். டாக்குமெண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. லேட்டஸ்ட்டு பில்டிங்னு சொல்லிக்கலாம். ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, இமீடியட்டாக மூவ் பண்ண முடியும். ஸோ அந்தமாதிரி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பங்களான்னு சொல்லலாம், இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் வியூ நான் காமிக்கிறேன், எல்லாமே பாருங்கள். அப்புறம் நம்ம செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் பார்க்கலாம். செகண்ட் ஃப்ளோரில் நான் கார்டனிங் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுங்க. அந்தளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே தண்ணி வசதியும் ரொம்பவே நல்லாயிருக்கும். 20-25 ஃபீட்டில் உங்களுக்கு தண்ணி இங்கே கிடைக்கும், நல்ல தண்ணியே கிடைக்கும். நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்று லொக்கேஷன், ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மெயின் ரோட்லேருந்து எப்போயுமே பக்கத்தில் பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக அமையும். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியான்னு சொல்லலாம். நியர்பை பார்க் இருக்குது. பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே, பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் போரூரில் மௌலிவாக்கம் வில்லேஜில் இந்த வீடு வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க.
ஸோ சேலுக்காக வந்திருக்கு, மிஸ் பண்ண வேண்டாம். நிறைய பேர் வலசரவாக்கம் சாலிகிராமம்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் இமீடியட்டாக மூவ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் வலசரவாக்கம் இந்த வீடு நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கோடி 7 கோடி சொல்லுவாங்க. இந்த வீட்டுக்கு இங்கே கம்மி ப்ரைஸ் வந்திருக்கு, மிஸ் பண்ண வேண்டாம். சைட் வந்து பாருங்கள், பிடிச்சதுன்னா பேசிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துட்டீங்க. 2475 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 5000 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட பில்டப் பண்ணி G+2 டெவலப் பண்ணியிருக்காங்க. CMD அப்ரூவ்டோடு இருக்குது. லோன் எலிஜிபிள் சொல்லியிருந்தால் உங்களுக்கு தாராளமாக லோன் கிடைக்கும். உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் அப் டு 90% லோன் கிடைக்கும். டாக்குமெண்ட் க்ளீனாக இருக்குது, எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. பக்கா கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. பில்டிங்கும் பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஸோ நிறைய பேர் வாஸ்துலாம் பார்ப்பீங்க, அது எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. செட்பேக் சர்வெண்ட் போயிட்டு வர்றதுக்கும் தனியாக ஒரு என்ட்ரன்ஸும் தனியாக கொடுத்துருக்காங்க. செடி வச்சுருக்காங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கார்டனிங் வச்சுருக்காங்க. ஒரு கவர்டு கார் பார்க், ஒரு ஓப்பன் கார் பார்க் கொடுத்துருக்காங்க. 4 பக்கமும் காம்பவுண்ட் போட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய கேட் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரவுண்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க, டெரஸும் நீங்கள் பார்க்கலாம். டெரஸில் ஒரு கெஸ்ட் ரூம் சொல்லலாம். இவங்க வந்து இப்போ ஸ்டோர் ரூமாக அதை யூஸ் பண்ணிட்டாங்க. அதுவே நல்ல ஒரு பெரிய ரூம் சைஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் கெஸ்ட் ரூமாக மாற்றினா மாற்றிக்கலாம், அப்படி இல்லை ஒரு ஜிம் ரூமாக மாற்றினாலும் அழகாக வச்சுக்கலாம். நிறைய பேர் மாடியில் ஜிம் ரூம் வச்சுக்கிறாங்க. ஸோ அந்தமாதிரி டைப்லேயும் அது பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு வீடு, மிஸ் பண்ண வேண்டாம். ஒரு கிரவுண்டுக்கு கொஞ்சம் கூட இருக்குது லேண்டு, அதில் 4 பெட்ரூம் வச்ச மாதிரி இந்த தனி வீடு. இது நார்த் ஃபேஸிங், CMD அப்ரூவ்டோடு இருக்குது. ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் சொல்லியிருந்தேன், போரூரில் இருக்க மௌலிவாக்கம் வில்லேஜில் தான் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரேட்டு 4 crore சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இமீடியட்டாக பண்ணுறீங்க, டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசணும், தாராளமாக பேசலாம். ப்ரைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம். நல்ல ப்ராப்பர்ட்டி, டாக்குமெண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ சைட் பார்த்துட்டு கூட நம்ம பேசலாம். நியர்பை பஸ் ஸ்டாப் பக்கத்தில், ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கத்தில், போரூர் பாய்கடை ஜங்ஷன் பக்கத்தில், நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில், அதாவது பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் 400 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீட்டுக்கு உண்டான கம்ப்ளீட் டீட்டெயில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், எல்லாம் கேட்டிருப்பீங்க. மற்றபடி இந்த டீட்டெயில் சில பேர் பாதியில் கட் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த டீட்டெயில் பற்றி சில பேருக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கம்ப்ளீட் டீட்டெயில் நான் டைப் பண்ணி உங்களுக்கு வைக்கிறேன். ஸோ நீங்கள் அதிலையும் பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள், மற்றபடி டேரெக்ட் விசிட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு அந்த டேரெக்ட் விசிட் பார்த்து கேட்குறது தான் பிடிக்கும். ஸோ அதனால் டேரெக்ட் விசிட் பண்ணுங்கள். இது ஒரு ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணலாம். சூப்பரான பங்களா, மிஸ் பண்ண வேண்டாம்.